ஜெயா வீட்டு வாசலில் நின்று எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க அவரை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க. அவர் ரொம்ப பெரிய பாடகர். அவரை பற்றி தப்பாக பேசுனது மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் விடுவோம், இல்லைனா அது வரைக்கும் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர், சுந்தர் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்கவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்படியே சந்திரசேகரோட நெத்தியில் பட்டுடுச்சு, ரத்தம் வருது. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சரி நீங்கள் வாங்க, உள்ளே வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனோடனே அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. சரி இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாரு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி நான் யாருக்குமே தெரியாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ எந்த மொபைல்லேருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லை இந்த சைபர் கிரைம் இருக்காங்களா, அவங்கக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், யாருக்கும் தெரியாமல் இந்த டீட்டெயில்ஸை சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்துடும், உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு பவானியோட ஹஸ்பண்ட். சரி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. ஓ அப்போ உண்மை தெரிஞ்சிடுமா, என்ன இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயா மேலேருந்து வராங்க. என்னாச்சு, எனக்கு கொஞ்சம் முடியல, மேலே படுத்துருந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா என்ன தலையில் காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை வெளியே நிறைய பேர் வந்து கத்துறாங்க, அவங்க வந்து கல் எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஐயோ என்ன இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க பவானியோட ஹஸ்பண்டுக்கு. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த நம்பர் வந்துட்டு பொன்னின்றவங்க நம்பர்லேருந்து தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இந்த நம்பரா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பண்ணால் பொன்னிக்கு தான் போகுது. சந்திரசேகர் சொல்கிறாரு, இல்லை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மாமா, அங்கேருந்து நம்ம கரெக்டாக நம்பர் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த தப்புமே இல்லை, பொன்னியோட மொபைல்லேருந்து தான் இந்த வீடியோ போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது பொன்னியா, இவ தான் எல்லாமே பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. மூர்த்தியும் சொல்கிறாரு, பூனை மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காரு. இல்லை இல்லை பொன்னி படத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு. இப்போ என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க ஜெயா அப்படின்னு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லைங்க, நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன், அந்த பொன்னி இருக்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அந்த பொன்னி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பொன்னி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் சண்டை போடாதீங்க, நானே போயிடுறேன், நீங்கள் வீட்டெலாம் வெளியே போக வேண்டாம், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு சக்தி. அவர் நியூஸில் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. நீயும் தெரிஞ்சுக்கிட்டியா, உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு. ஆமாம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. இல்லைப்பா இல்லை உன் வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை அம்மா எப்படி இருக்காங்க, நான் வரேன், அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரேன்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. பொன்னி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. சந்திரசேகரால் எதுவுமே பேசவே முடியல, அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அப்பா ஒரு வழியாக அந்த பொன்னி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. சுந்தரம் எல்லாருக்குமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. பிரீத்தி அப்படி சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணது பொன்னின்னு என்னால் நம்ப முடியல ஆண்டி அப்படின்னு பிரீத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இவ எல்லாம் பண்ணியிருக்கா பாத்தியா, என்னாலே இதை நம்பவே முடியல ஆண்டி அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்படியே பொன்னி வெளியே போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக.